என்னங்கண்ணே திடீர்னு இந்த பக்கம் மாணவர்கள் கண்டிப்பா இந்த வாட்டி நிறைய நீட் தேர்வுல தேர்ச்சி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அதே மாதிரி கண்டிப்பா காரங்க வீடு வாங்குவாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சொத்து வேண்டானாலும் தானா வந்து அவங்களுக்கு அமையும். சொல்லி முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜை மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுறத பார்த்தா ஐயோ சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. உங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பா நடக்கும். ஓஹோன்னு நீங்க வருவீங்க. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். அப்படிதான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ஒண்ணும் விளங்காது. நம்ம கட்டம் எப்படி வேலை செய்யுது, ராசி பலன்கள் எப்படி இருக்கு, நம்ம வெற்றி எப்படி இருக்க போகிறது, நமக்கு புதிய வேலை வாய்ப்புகள் எப்படி கிடைக்க போகுது, திருமணம் யாருக்கெல்லாம் நடக்க போகுது, வீடு கட்டுற யோகம் இருக்குதா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இது நம்ம எப்படி இருக்கும் 2026? மிதுனத்துக்கு வந்து சூப்பரா இருக்கு சார். இருக்கிறதுலே வந்து நல்ல டாப் மோஸ்ட் நல்லா இருக்க போது தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி அடைவாங்க. 2ஆம் இடத்துல குரு வர்றதுனால இவங்களுக்கு அடுத்த கடத்துக்கு குரு வரும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருப்பாங்க. எனக்கு நீ தான்க்கா ஹெல்ப் பண்ணணும். நல்ல பணம் வரும், அதுல எதுவும் மாற்றம் கிடையாது. உழைப்பக்கூடிய ஒரு ஆட்கள் உழைப்பு நல்லா இருக்க போறது. உடனே வேணாக்கா, ஓ மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 2-3 months போட்டோம். பட் ஹெல்த் ஆரோக்கியம் மட்டும் ரொம்ப கவனமா பார்க்கணும். மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? மிகவும் சந்தோஷமான ராசிங்க சார். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மேரேஜ் என்னடி பேசுற நீ? ஒரு டபுள் மைண்டடாவே இருப்பாங்க. எதுக்குமே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அப்படின்னு வைக்கக்கூடியவங்க இவங்க தாங்க சார். இட்ஸ் ஓகே. இவங்க வந்து மற்றவங்களுக்கு சூப்பராக கவுன்சிலிங் கொடுப்பாங்க சார். இவங்களுக்கு அதே பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் தடுமாறுவாங்க. சார் மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு மாடரேட்டான வருஷமா இருக்கும் சார். ஆக்சுவலி ஏன்னா வந்து குரு வந்து முன்ன பின்ன வந்துட்டு போனாலுமே வந்து நீ உங்க அப்பனை சேர்ந்து கை செலவுக்கு என்ன காட்டி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் சார். ஆனால் ஹெல்த்தில் பொறுத்த அளவுக்கு நர்வஸ் சிஸ்டம்ல ரொம்ப அவங்க கவனமா இருக்கணும். இஸ் இட் ராம்ஜியா? கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா பதட்டப்படாம இருக்கணும் சார். அந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா இப்போ வந்து குரு வந்து ஜென்ம ராசி அப்படிங்கிற மாதிரி மிதுன ராசிலேயே இப்போ போயிட்டு இருக்காருங்க. 2-2-4 நடப்பு நம்பிக்கை உறுதி. அது வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். அவங்க பிள்ளைகள் படிப்பு விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னா படிப்பு விஷயம் சூப்பரா இருக்குங்க சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் ரிலேட்டடான விஷயம், எண்டோக்ரைன் கிளாண்ட்ல அட்ரினல் ரிலேட்டடான விஷயங்கள்ல இஷ்யூஸ் வராமல் பார்த்துக்கணும். பதட்டத்தை குறைச்சாலே அதெல்லாம் சரியாயிடும் சார். ஆக்சுவலி அந்த விஷயத்துல தான் மிதுன ராசி ரொம்ப கவனமா. கரெக்டா சொல்றேன். அதே மாதிரி பண விஷயம், பணம் சார்ந்த விஷயம், வாக்கு சார்ந்த விஷயம், இதில் எல்லாமே வெற்றி பெறுவாங்க. இந்த வக்கீலா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே சூப்பரா வரக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அருமையா வருவாங்க. அதே மாதிரி அதர் பீப்புள் மணி, ஓபிஎம்னு சொல்லக்கூடிய அடுத்தவங்களால வரக்கூடிய பணம் வரும் இல்லையா, அதுல வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். எங்க அப்பா பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. இந்த விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டாலே மிதுனம் இந்த வருஷத்தை ரொம்ப சுமாரா நல்லபடியா கொண்டு போய். ஆனா முயற்சி எடுக்கிறதுல மட்டும் அப்பப்ப ஏதோ ஒரு தடை வரும். 2-1-3 என்னப்பா முடியாதுன்றியா? நான் ரொம்ப கடினமான முயற்சி தாங்க எடுக்கிறேன், ஆனா தடை வருதே அப்படிம்பாங்க. வந்திருக்காரோ இல்லையோ, போய் பொண்ணை ஒரு தடம் பார்த்துட்டு வரட்டும். கலைத்துறையினை மிதுன ராசியில இருக்கிறவங்க இந்த வருஷம் அட்டகாசமா வருவாங்க. இங்க என்ன பார்த்துட்டு இருக்கேள், புறப்படுங்க சார். மிதுன ராசிக்காரங்க வந்து வேலை, அதாவது விவசாயம் சார்ந்த வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து குரு பார்வையில் விவசாயம் நல்லா செழுமையாக செழிக்குங்கவே. இதோ பாருங்க சித்தப்பா, பையன் மறந்துட்டு போறேன். வர நோக்கு ஞாபக மருதி அதிகமாயிடுது. விவசாயத்தை நல்ல வருமானம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். வேளாண் துறையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய வேலட், ஃபோன், கோல்டு சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து ஜூன் மாதம் வரையிலும் கவனமாக இருக்கணும். தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. நோ குர்தாண்டா, சிலிண்டர் இல்ல அடுப்பு. மகனோடைய ராசி மிதுனம்,
கல்யாணம் ஆகுமா கேட்டு சொல்லுங்க சார். வரன் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா மேம், ஜூனுக்கு அப்புறம் நிச்சயமா திருமணத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். மிதுன ராசி வந்து தனிமை, தன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கடும் தனிமை அனுபவிக்கக்கூடிய டைம் இது. சாம்பார் ஆப் எனக்கு இப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்கள எவன் உண்மையாக சிரிக்கிறான், எவன் பொய்யா சிரிக்கிறான், யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, இந்த வருஷம் தெரியும். இன்னொன்று, மிதுன ராசிக்காரர்கள் பொருட்கள் வாங்கி ஸ்டாக் செய்து ட்ரேடிங் செய்யறவங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய லாபத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சார். எப்படி அடுத்த பால் பிச்சை வெட்டி வெளியில போயிருச்சா? நம்ம பக்கெட் லிஸ்ட்ல போட்டு வச்சிருப்போம் இன்ப சுற்றுலாலாம் ஃபேமிலி கூட போகணும் அப்படின்னா, அதெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் வந்து இந்த ஆண்டு கண்டிப்பாக போயிட்டு வருவாங்க. ஐயோ பூச்சாண்டி, அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். யாரெல்லாம் மாஸ்க் மாட்டியிருக்காங்களோ அந்த மாஸ்க்லாம் கவிழ்ந்து விடும், ரகசியங்கள் வெளியே வரும், மற்றவங்களை பற்றின ரகசியங்களும் வரும், தன்னை பற்றின ரகசியங்களும் வரும். ரகசியங்கள் வெளியே வந்த அப்புறம் என்ன ஆகுனா, அந்த மனிதரோட எங்களால் பழக முடியாது, ஐசோலேட் ஆயிடுவாங்க. ஸோ தனிமை தான் இந்த வருஷத்தில் அவங்களுக்கு இருக்க பெரிய பெரிய வழி. எப்போவுமே அவங்களுக்கு சின்ன சின்ன ஹியூமர் சென்ஸ் இருக்கும், சின்ன புத்திசாலித்தனம் இருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த ஹியூமர் சென்ஸை வச்சு அது கடந்து போயிடுவாங்க, எந்த ஃபீலிங்ஸையுமே கடந்து போயிடுவாங்க. ஜோடியா போவாங்களா மனைவியோடன்னு? கல்யாணம் ஆனா ஜோடி தானே போகணும். இப்போ மேடம் கேட்ட மாதிரி அவங்க பையனுக்கு திருமணம் ஆகுமா? நிச்சயமாக ஆகும். ஒரு லவ் அஃபேர் இருந்திருந்தா கூட அதை விட்டுட்டு என்னுடைய அப்பா சொல்லிட்டார், அதனால் நான் வந்து அவங்களையே திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த காரணம் கொண்டும் நகை அடமானத்துக்கு போகக்கூடாது, போனால் அதை மீட்கவே முடியாது, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், கெட்ட கனவு அடிக்கடி ரிப்பீட்டடாக வரும். அவன் கிடக்காண்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் கூட அருமை. அதனால ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். இது போக மிதுன காதலை ராசிக்காரர்கள் விட்டுட்டு வந்துட்டா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலிக்கிற பொண்ணை விட்டுட்டு வந்துட்டா அப்பா பேச்சை கேட்டு பாருங்க, அதைத்தான் எதிர்பார்க்கறாங்க பெற்றோர்கள். அதனால அதை அழுத்தி அழுத்தி சொல்றாங்க எல்லாரும். இது எல்லாம் பொது பலன் தான். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக வலிமை வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு வலம் வந்தாலும் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் அவர் முழுமையாக ஜென்மத்தை விட்டு விலகி உச்சம் பெறுகிறார் 2. அதேவேளையில் இறுதியில் 3ஆம் இடத்திற்குள்ளும் நுழைகிறாருங்க. குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றம் வருடத்தின் பிற்பகுதியில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. ஆனால் முற்பகுதியில் ஜென்மகுருவின் ஆதிக்கம் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் ஜென்மகுரு இருக்கும் போதுதான் உங்களுடைய இலக்கு என்ன, குறிக்கோள் என்ன என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. மேலும் சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முழுமையாக தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்தும் ஆண்டாக பார்க்கப்படுகிறது. 10இல் சனி இருப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள், சங்கடங்கள் நிச்சயமாக விலகும். குரு பகவானும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை பெருமையாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சனியின் அமைப்பு மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அதே வேளையில் முற்பகுதியில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் குரு ஜென்மத்தில் இருக்கிறார், பிற்பகுதியில் அமோகமான நன்மை உண்டு. பெரும்பாலும் ராகு இந்த வருடம் முழுவதுமே 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் விளம்பருகிறார், இறுதியில் அஷ்டமத்தில் நுழைய போகிறார். அதே போன்று தைரியத்தில் விளம்பரக்கூடிய கேதுவும் இறுதியில் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. பெரும்பாலும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நல்ல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தான் வலுவாக கிடைக்கும். எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்திற்கு குறைவில்லாமல் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக கிடைக்கும் தருணமாக இந்த வருடம் அமைவதற்கான யோகம் உண்டு. எனவே தடைகளை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை விலக்கி
நன்மையையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சற்று கூடுதலாகவே கிடைக்கும் ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் உச்சபலம் பெறுகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். ராசியின் அதிபதியான புதன், சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் இந்த கிரகநிலைகள் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த அமைப்பும் உண்டு. பெரும்பாலும் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று நடுர பலன்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் கூடுதலாகவே மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து, குறைந்தது மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாவது விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் மதியம் 1:30 மணிக்குள் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்வது மிக சிறப்பான வளர்ச்சியும் அமோகமான முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தவறவிடாமல் இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள். இந்த வருடம் மிக சிறப்பானதாக உறுதியாக அமையும்.